என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. அந்த அடையாளம் ஒரு சாமிக்கு பக்கம் 2 மனைவி வச்சாங்க. அதாவது ஒரு பெண்ணுகிட்ட இருந்து தான் இன்னொரு துன்பம் ஆரம்பிக்குது, ஒரு பெண்ணுகிட்ட இருந்து தான் துன்பமும் ஆரம்பிக்குது, ஒரு பெண்ணுகிட்ட தான் இன்பமும் ஆரம்பிக்குது. அதை ரெண்டையும் நம்ம வழி எடுத்துட்டு போய் பண்ணணும், வாழ்க்கையை முடிக்கணுன்றது தான் நீ வந்து அதை வந்து வேறு வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. எல்லாமே வந்து நம்ம மனசு ஒன்றும் இல்லை, நம்ம துன்பப்பட்டால் அது போகணும், சந்தோஷப்பட. அது ஒருத்தருக்கு வந்து நீ துன்பப்படுறது ஒருத்தர் இன்பமாக இருக்கும், ஒருத்தர் வந்து துன்பப்படுறது நமக்கு அவன் இன்பமாக தான் நமக்கு துன்பமாக தெரியும். அது வந்து அவங்கவுங்க மனசு தான் அங்கே செயல்படுது. ஒரு துன்பமும் இன்பமும் வந்து அவங்கவுங்க மனசு தான், அது சொல்கிற செயல் இருந்தால் அது விளைவு. அது வந்து நம்ம மனசு தான் எப்படி ஏற்றுக்கணுமோ அது இறங்கணும். ஞானத்துக்கு இல்லை, யோகத்தை மூலியமாக ஞானம் தரணும். யோகத்தில் வந்து யோகத்தில் கரெக்டாக போடணும்னு வச்சுக்கோ, உங்களுக்கே வந்து ஆசை தான் குறையும். ஆசை வந்து உங்களுக்கு இது வேணாம், இது வேணும், இது வேணான்ட்டு உங்களுக்கே பக்குவமாக தெரியும். ஆனால் சாதாரண ஒரு சாதாரண மனுஷன் தான் அது வேணும், அது வேணும், உறவு வேணும், எனக்கு மனிதர் எல்லாம் ஒன்று ஒன்று வேணும் வேணும்னு சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி வந்து வேணாம் வேணாம்னு சொல்லணும். இப்போ நம்மகிட்டே பாருங்க, ஒரு லேடி வாணிபடி அம்மா வீட்டில் போட்டு 50 ரூபாய் நடி இதை போட்டாங்க. எது என்ன சொன்னான்னு கேட்க, நீங்கள் சொத்து எனக்கு வேணாம் திருப்பி கொடுக்கணும். இந்த மனுஷன் யார் யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு வந்து எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு சொத்து வேணாம், சொகம் வேணாம், நகை வேணாம், நெட்டு வேணாம், என்னை விட்டு வேணும் 3 பாடம் வாங்க. அப்போ அந்த 3 பாடத்துலேயே நீ இதெல்லாம் பொய்யும் தெரிஞ்சிச்சா? நல்லா பாரு, நல்லா ஒரு போய் ஒன்று சமாளிக்கணும்னு தோணாது. இப்போ நான் கூட எனக்கு வருஷத்துக்கு முன்னாடி கோடி கூட சம்பாதிச்சேன். இன்றைக்கி எனக்கு சம்பாதிக்கணும்னு தோணலை, வேணான்னு தோணுது. நீங்கள் இதில் உயர்ந்து போக எதுவுமே வேணாம்னு எனக்கு எல்லாமே பொய்யும் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படி நீ சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற? நீ வந்து அது அடுத்தவங்க பின்னாடி வரவங்க கேட்கறாம நம்ம அது உலகத்தை பார்க்கறேன்னு நினைக்கிறோம். நாம் இது உலகத்தை பார்க்கணும், நாம் பார்க்கணும். நாம் இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு படி இருக்கிற நீ வந்து பிறந்ததுக்கு முன்னாடி எங்கே எங்கன்னு தெரியாது. இப்போ இந்த உடலை விட்டு வெளியே போனால் எங்கே போகிறோன்னு தெரிய போகிறதில்ல. அப்புறம் அதுக்குன்னு நம்ம ஏன் நினைக்கிறோம்? நீங்கள் எவ்வளோதான் சொத்து சேர்த்து வச்சாலும் இந்த உடலை விட்டு வெளியே இந்த காற்று வெளியே வந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? இந்த உடலுக்குள்ளே அதாவது வந்து இந்த உயிர் இருக்கிற வரைக்கும், அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பு தெம்பாகிற வரைக்கும் எல்லாமே வரும். அது தெம்பு இல்லைன்னா அதுதான் ஐயா சொல்லுவார், உடலில் பலமும் பாக்கெட்டில் பணம் எல்லாம் வாழ்க்கை வயசுங்க. அது 2 இருக்கணும். பணம் இருந்தால் உடலில் பலமும் வேணும், இல்லை 2 இல்லை என்ன பண்ண முடியும்? அதனால் வந்து எதுவுமே வந்து நம்ம மனசு தான் எல்லாமே காரணம். கூட்டி பார்த்து நம்ம அடுத்தவங்க நினச்சி நம்ம வாழ வேண்டாம். அடுத்தவங்க நினச்சா நம்ம கண்டிப்பாக நாம் வாழ முடியாது. நீ இப்போ வெஸ்டர்ன் ஸ்போர்ட் பண்ணிட்டு வச்சுக்கோ, இந்த போய் சாமியாரை போச்சுட்டா யார் இப்போ நான் வேஷம் போட்டுக்கிறேன், என்னை படிச்சு எல்லாரும் பார்த்தா சாமியார் இருந்தாங்க. இது முன்னே நான் வேஷம் வைக்காதுன்னு என்ன சாமியார்னு சொல்லலை. இப்போ என்னை பார்த்து என்ன சொல்கிறாங்களா உண்மை? இப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து என்ன எப்படி நினைக்கிறாங்களோ அதை. ஆனால் எனக்கு சொந்த பந்தம் எடுத்துன்னா எனக்கு கேவலமாக தான் பேசுகிறாங்க. நான் அவங்க நினச்சா நம்ம வர முடியுமா? கடவுளை நெருங்க கேவலம் வரதான் சரி, நம்ம அதை அஞ்சு போயிட்டே கிடையாது. எல்லாமே நம்ம மனசு தான். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படி போகிறேன், 2 நாள் என்னமோ பண்ணேன், எனக்கு நல்லது கிடைக்கல, இப்போ கடவுள் போய் நல்லா இருக்குது, நான் இப்படி போகிறேன், அது என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி சரி, அடுத்த மனசுக்கு கண்டிப்பாக நம்ம அதை ஏற்றணும். கேட்க இந்த உலகம் அப்படி தான் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நீ நல்லா வாழ்ந்துன்னு சரி கம்மி இருப்பாங்களா யோசிப்பாரு. அவன் மட்டும் வாழ்றான் எனக்கு வரலையே கேட்டு போயிட்டா எப்படி எப்படியா வந்து ஆட்ட போட்டா வர ஒன்றும் இல்லை. இந்த உலகம் அப்படி தான் பேசுவோம். அதனால நம்ம உலகத்தை பார்க்க வேண்டாம், நம்மள நான் பார்ப்போம். சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, எடுக்கிறதாலும் ஆமா. இப்போ அம்மா கேட்குறாங்க, படிக்கிறேன் சொன்னால் புரியாது. அம்மா அம்மா வந்து சின்ன வயசுல ஏதோ ஒரு வேலை செய்யும், கொஞ்சமாக சேர்த்து நிறைய பணம் சேர்த்து வச்சிச்சு. வயசும் ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. இப்போ பணம் எக்கச்சமாக இருக்குது, அப்படியே ஜாலியாக உட்காந்து சாப்பிடணும். இது இந்த அம்மா வந்து என்ன பண்ணி சம்பாதிக்கும் போதில் எல்லாமே கடன் நம்ம செலவு பண்ணி ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இப்போ சும்மா உட்காந்துச்சு. இப்போ வந்து துக்கம் வருமா சந்தோஷம் வருமா? அதாவது சேர்த்து வச்சுக்கிட்டா சந்தோஷம் வரும். ஏன்னா நம்ம சேர்த்து பணம் நிறைய இருக்குதுல்ல, ஜாலி செலவு பண்ணி உட்காந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே சம்பாதிச்சு எல்லாம் காலி பண்ணிட்டு ஒன்றுமில்ல இருக்கோம்னா பசிக்குது, சோறு இருக்குது, துன்பம் வரல. அது மட்டும் நம்ம செய்கிற செயல் தானே வருது. அதனால நம்ம மனசு தான் வந்து செயல் வந்து இது பண்ணால் நல்லது, இது பண்ணால் கெட்டது நாம தான் பயன்படுத்தணும். சந்தோஷம் வரது, துக்கம் வரது, உங்கள் மனசால் நீங்கள் தேர்ந்தது, அடுத்தவங்களாம் கொடுக்க முடியாது. தீடும் நன்றும் பிறந்தர வரானாங்க. தீடும் நன்றும் பிறந்தர வர ஒரு நல்லதாக இருந்தாலும் ஒரு கெட்டதாக இருந்தாலும் நீ தான் பயன்படுத்தணும்.
பேசி நம்ம தப்பு தானே. மூடி வச்சு தான் வருவேனா? அந்த மாதிரி எல்லாமே நம்ம கையில் தானே இருக்குது. நாம செய்கிற செயலில் தான் இருக்குது. வெளியிலேருந்து யாரும் கொடுக்க முடியாது, எந்தாலும் கொடுக்க முடியாது. நீ கெட்டு போனாலும் உன்னால் தான், நீ நல்லா வந்தாலும் உன்னால் தான். அடுத்தவங்களா தான் நாம மனசை சீர் பண்ணி நாம வழி குட்டி பாப்பா வந்துட்டு வரீங்களா?